காலையில் எழுந்தோடனே சூரியனை பார்க்குறது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, மனசுக்கு மன நிறைவாக இருக்குது. சூரியன் வெயில் உடம்புல பட்டவுடனே களைப்பெல்லாம் போய் சுறுசுறுப்பாக ஆகுது. இதனால தான் காலையில் எல்லோரும் வாக்கிங் போகிறாங்க போல். இனிமேல் நம்மளும் காலையில் எழுந்துச்சி வாக்கிங் போகணும். அப்போ தான் இன்னும் நம்ம வந்து சுறுசுறுப்பாக இருப்போம். மம்மி, இங்கே தான் இருக்கீங்களா? நான் காலையிலேருந்து உங்களை நான் தேடிக்கிட்டே இருக்கேன். எதுக்கு தெரியுமா? நான் ஸ்கூலுக்கு போகணும்ல, சீக்கிரமாக ரெடி ஆகணும்ல. அதுக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்து கொடுங்க. நான் குளிக்கணும், டவல் எடுத்து கொடுங்க. சோப்பு வேறு இல்லை, சோப்பு எடுத்து கொடுங்க. ட்ரெஸ் எல்லாம் அயர்ன் பண்ணிட்டீங்களா? எல்லாமே ரெடியாக இருக்குது தங்கம். நீ காலையில் சீக்கிரமாக எழுந்ததே போதும். கடகடன்னு குளி, கிளம்பு. அம்மா போய் சமைக்கிறேன். சீக்கிரமாக ஸ்கூலுக்கு போயிருங்க, ஓகேவா? கரெக்டான டைத்துக்கு போனால் தான் நல்ல பிள்ளைங்களா இருப்பீங்க. டீச்சர்கிட்டையும் நல்ல பேர் வாங்குவீங்க. சரி, நீ எழுந்துச்சி வந்துட்ட. அக்காவை காணோம். அக்கா என்ன இன்னும் தூங்கிக்கிட்டே இருக்காளா? அவளை உங்கள் அப்பா வந்து 4 திட்டுனா தான் அவள் எந்திரிப்பா. எந்திரிச்சாலும் பாத்ரூம்குள்ளே போய் உட்காந்துட்டு வெளியிலேயே வரமாட்டாள். உள்ளே என்ன தான் பண்ணுறான்னு தெரியல. கரெக்டாக ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் வருவாள். அப்புறம் வந்து அறக்க பறக்க எழுந்துச்சி ஓடுறது. சாப்பிடாம தலை வாரியும் வராமல். என்னதான் பிள்ளைய உங்கள் அக்கா. அவள் டெய்லி அப்படி தானே மம்மி? எப்போ பாரு ஸ்கூல் லேட் ஆயிடுது மம்மி அவளால். டேய், நடிக்காதடா. என்னமோ இன்றைக்கி ஒரு நாள் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டு அக்காவை பற்றி இவ்வளோ குறை சொல்லிகிட்டு இருக்க. நீயும் அவளும் சேர்ந்து தானே ஸ்கூலுக்கு லேட்டாக போகிறீங்க. டெய்லி அப்படியே இதே மாதிரி எழுந்திரிச்சா ஓகே. இன்றைக்கி என்னமோ சாரு சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டாரான். அப்படியே வந்து அக்கா மேலே இல்லாத இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காரு. இப்போ அவள் காதில் மட்டும் கேட்டுச்சு. அவள் வந்தான்னா அப்புறம் உனக்கு அவ்வளோதான். காலையிலேயே நீ வந்து அழுதுக்கு தான் போகிற ஸ்கூலுக்கு பாரு. சரி, ஓகே. அக்காவும் எழுந்துச்சி வந்துட்டா. நீங்கள் கிளம்புங்க, ஸ்கூலுக்கு கிளம்புங்க. பார்ப்போம். இப்படியே உட்காந்துக்கிட்டே இருந்தோன்னா அப்பா வந்தோடனே திட்டுவாங்க. நீங்கள் கிளம்புங்க, நான் அம்மா போய் லஞ்செல்லாம் பேக் பண்ணுறேன். போங்க. அம்மா, ரொம்ப தூக்கத்துக்குமா வரணும்மா. அவன் குளிச்சதுக்கு அப்புறமா என்ன எப்போ சொல்லுங்கம்மா. நான் சோஃபாவில் படுத்து தூங்குற ரொம்ப டயர்டாக இருக்குமா. என்னது? தூக்கமாக வருதா? அதுவும் காலையில் ஏஞ்சது லேட்டு, இப்போ வந்து தூக்கமாக வருது, சோஃபாவில் படுக்கிறேன்ற. உங்கள் அப்பா வந்தாருன்னா அப்படிதான், அவ்வளோதான். தோலை உரிச்சு போடுவார். உரிச்சு உன்னையும் உரிப்பார், உன் தம்பியும் சேர்த்து உரிப்பார். அதுக்கு மேலே என்னையும் உரிச்சு போடுவார். மரியாதைக்கு ஸ்கூலுக்கு கிளம்புற வழியை பார். தூங்க போகிறாளாம். தூங்க நைட்டெல்லாம் வந்து ஃபோனை நோண்டிக்கிட்டு கிடந்தா. டிவி அவ்வளோ நேரம் போய் தூங்குன்னு சொன்னாலும் காதில் ஆமாம் உட்காந்துருந்தா. வந்து பட்டுக்கிட்டு அதுக்கு மேலே அவ்வளோ பேச்சு சிரிப்பு. காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கணும்னு சொன்னா கேட்டாளா? அவன் எப்படி கேட்குவான்? கேட்கவே மாட்டான். இப்போ வந்து பாரு, எழுப்ப எந்திரிக்காமல் இங்கே வந்து நின்றுக்கிட்டு தூக்கம் வருது. அவன் குளிக்கிற வரைக்கும் தூங்குறேன்ட்டு கிடக்குறான். மரியாதைக்கு ஓடி போயிடுறேன், கண்ணு முன்னாடி நிற்காத. அப்புறம் இங்கே ஸ்கூலில் கேட்டை பூட்டிட்டாங்கன்னா நான் அங்கேயே விட்டுட்டு வந்துடுவேன். நான் போய் குளி. ஐயோ, இதுக்கு மேலே நம்ம இங்கே இருந்தோன்னா அவ்வளோதான். அப்புறம் அம்மா நமக்கு அப்போ வச்சிருவாங்க. நம்மளும் வாங்கி கட்டக்கூடாது சாமி. ஒரே ஓட்டமாக எஸ்கேப் ஆயிடுவோம். எஸ்கேப் ஆயிருடா கைப்புள்ள. காலையில் தான் எஞ்சி நல்லா இருக்குது, கிளைமேட் நல்லா இருக்குது அப்படின்னு பேசிட்டு உட்காந்துருந்தேன். இந்த பிள்ளைங்க ரெண்டும் எஞ்சி வந்தது நம்ம மூடையே ஸ்பாயில் பண்ணிடுச்சுங்க. கிளம்புனா கிளம்ப மாட்டேங்கிறான். காலையில் எஞ்சி அவ்வளோ வேலையை பார்த்துட்டு டெய்லி காலையில் இந்த பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறது ஒரு போராட்டமாக இருக்குமா. சரி, ரொம்ப டயர்டாக இருக்கு. அம்மா தூங்க கேட்டால் விடவே மாட்டேங்கிறான். சரி, போய் கிளம்புவோம். குளிப்போம், நம்ம குளிப்போம். இந்த பச்சை தண்ணி நம்ம குளிப்போம். குளிர் தாங்கணும், நம்ம உடம்பு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். இந்த அம்மாவுக்கு சுடு தண்ணி வச்சு பிடிக்காது போல. சரி, ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி குளிப்போம். அக்கா, நீயும் கிளம்பிட்டியா? நானும் கிளம்பிட்டேன் பார்த்தியா. இப்போயா நாளையிலேருந்து சீக்கிரமாக தயவுசெய்து எஞ்சிரு. உன்னால் எனக்கும் சேர்த்து திட்டு விழுகுது வீட்டில். உனக்கு என்ன அவ்வளோ கஷ்டம்? சின்ன பையன், நானே சீக்கிரமாக எஞ்சிட்றேன், நீயும் எஞ்சிக்கவே மாட்டேங்கிற. டெய்லி அம்மா திட்டிட்டு தானே இருக்காங்க. அம்மாவை பார்த்தா உனக்கு பாவமாகவே தெரியலையா? நீ வாய மூடு. பெரிய மனுஷன் மாதிரி நீ அட்வைஸ் பண்ண வந்துட்டு அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணலாம், சாக்ஸ் போடலாம், ஷூ மாட்டலாம், பேக் பேக் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். நிறைய வேலை இருக்கு. நீ என்ன இங்கே அட்வைஸ் பண்ணிட்டு டைம் பேசிட்டு இருக்க? எப்போ பாரு நீ இப்படிதான். எப்போ பாரு ஏதாச்சும் சொன்னா அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏதாச்சும் ஒரு சின்ன கொரோனா கூட அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பெரிய மனுஷன் மாதிரி. என்ன நீ இப்படி திட்டிக்கிட்டே இருக்க? உன்னை எனக்கு பிடிக்கவே இல்லை. பைத்தியம். அடிக்காத வலிக்குது. ஐயா, என்ன இது? மூஞ்சி முகரெல்லாம் வீங்கி போய் இப்படி இந்த குளத்தில் உட்காந்துருக்க. எவன் உன்னை வெளுத்தெடுத்தவ? உங்கள் அக்காவா? நீ வாயை வச்சு சும்மா இருந்தா தானே? போகிற நேரத்தில் எதையாவது நோண்டி அவன் 2 இழுத்து மூஞ்சி முகரெல்லாம் வீங்கி போய் உட்காந்துருக்கிய. நான் என்ன செய்வேன்? நான் இந்த பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு டைம் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இந்த எரும மாடுகளை வச்சுக்கிட்டு நான் என்னதான் பண்ணுறது இல்லை. எரும மாடு, பெரிய எரும மாடு, இங்கே வா. எரும மாடு, இவனை என்ன கோலம் பண்ணி வச்சிருக்க பாரு. இன்னைக்கு நீ ஸ்கூலுக்கு போகலனாலும் பரவாயில்ல, இங்கே வந்து தொலை. இங்கே வா.
வெளுத்தெடுத்துறேன் வெளுத்து இன்னைக்கு. பிள்ளைய பாரு பிள்ளைய. ஏய் மச்சான், வேகமாக போகலான்டா. நடந்து போகிறவன் கூட ஓவர் டேக் பண்ணிட்டு போகிறான்டா. நீ என்னடா இப்படி உருட்டிக்கிட்டு இருக்க? பெட்ரோல் போட்டியா இல்லையா? உன் கூட வந்தேன் பாரு, என்ன எதை வச்சு அடிக்கணும்னே தெரில. சரி இன்னைக்காவது சீக்கிரமாக போகலான்னு பார்த்தா இன்னைக்கு அதுக்கு மேலே லேட்டாக போயிடுவோம் போலே நான். ஏ பைத்தியா, இவ்வளோ நாள் நீ லேட்டாக தானே வர. என்னமோ இன்னைக்கு தான் வந்து நீ லேட்டாக முத லேட்டாக போகிற மாதிரி அப்படியே ஓவர் சீன் போட்டுட்டு இருக்க. வந்து போறது ஓசி, இதுல பேச்ச பாரு நாய்க்கு. ஐயோ அவசரப்பட்டுட்டோமோ, மச்சாம்ப கோவப்பட்டு பேசிட்டானே. இங்கேயே இறக்கி விட்டுட்டானா நம்ம வீட்டுக்கு தான் போகணும். ஸ்கூலுக்கெல்லாம் போக முடியாது. வீட்டுக்கு போனால் அவ்வளோதான், அம்மா நம்மளை துவைச்சி எடுத்துருவாங்க. சரி அவங்ககிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி எப்படியாவது ஸ்கூலுக்கு போய் சேருவோம். வண்டியை பார்க் பண்ணிட்டு வரேன்னு சொன்னால் இன்னும் ஆளை காணோம். நல்ல வேலை ஸ்கூலுக்கு சீக்கிரமாக வந்துட்டோம். இன்றைக்காவது அந்த மேம் நம்மளை திட்டாமல் இருப்பாங்க. நம்ம மட்டும்தான் சீக்கிரமாக வந்துட்டோம் போலையே. நம்ம கேங்கில் இன்னும் யாரையும் காணோம். வெளியில் இருக்கான். இந்த ஜகு பையில் காணோம், ஹரி பையில் காணோம், ஜெகனை காணோம். இவங்கெல்லாம் எங்கே போயிட்டாங்கன்னே தெரியலையே. ஏன்னா மச்சான் சீக்கிரமாக வந்திருக்க. உன்னை வச்சு நான் ஒரு பெரிய மாஸ்டர் பிளானே போட்டிருந்தேனேடா. இன்னைக்கு டெஸ்ட் இருக்குல்ல, சரி அதனால தான் நீ லேட்டாக வந்தேன்னா ஒரு பீரியட் கட் ஆகிடும். மேம் எப்படி பார்த்தாலும் உன்னை வந்து திட்டிகிட்டு இருப்பாங்க. நீ ஏதாவது பேசுவ, அவங்க ஏதாவது பேசுவாங்க. அதில் டெஸ்ட்டு எப்படியாவது கட் ஆகிடும் நான் நினச்சி ஒரு பிளான் போட்டு வந்தேன். நீ உன்னை பார்த்தோன்னே பயங்கர ஷாக் ஆகிட்டேனே நான். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. டேய், நானே வருஷத்துக்கு ஒரு நாளோ 2 நாளோ எப்போயாவது ஒரு வாட்டி தான் நான் சீக்கிரமாக வருவேன். அது உனக்கு பொறுக்கலையடா சாமி. என்னை வச்சு ஒரு பெரிய மாஸ்டர் பிளானே போட்டு வந்திருக்க. ஏண்டா இப்படி ஒவ்வொருத்தரும் கிளம்பிட்டாங்கன்னா நான் என்னடா பண்ணுறது? என்னை சீக்கிரமாகவே கிளாஸ்க்குள்ள வர விட மாட்டேங்க போலையே. இப்போ நான் அவளே வந்தது உங்களுக்கு பிடிக்கல, பொறுக்கலை விடு. இப்போ என்ன மேம் வருவாங்க, எதையாவது பேசி அப்படி இப்படி பண்ணி இந்த டெஸ்ட்டை கேன்சல் பண்ணிவிடுவா. அது மாப்பிள்ளை வேறு இன்னும் பைக் நிறுத்திட்டு வரேன்ட்டு போனால் இன்னும் ஆளை காணோம். ஒரு வேளை எனக்கு பதில் சார் இன்னைக்கு லேட்டாக வருவாரா என்னன்னு தெரியல.